பிறகு அந்த கிராமத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த கதையில நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஒருத்தரு நைட்டு வந்து சாப்பாட திருடு போக விட்டுட்டு, சாமுராய்களுக்கே குடுக்க சாப்பாடு இல்லாம ஆக்கி விட்டாரு. அப்போ அந்த இளைஞன் அவர பார்த்து, "உனக்கு பொண்ண தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல. இத கூட உருப்படியா செய்ய முடியலன்னு" சண்டை போட்டான் இல்லையா? அவனுடைய பொண்ணு தன்னுடைய தலைய வந்து அலசிட்டு இருக்கா அந்த வில்லேஜ்ல. இப்போ அந்த இடத்துல கையில ஒரு சவர கத்தியோட அவருடைய அப்பா அந்த பொண்ணு முன்னாடி போய் நிக்கிறா. அந்த பொண்ணு பார்க்க ரொம்பவே அழகா இருப்பா. அவளுக்கு அவளுடைய தலைமுடி ரொம்பவே பிடிக்கும். அத மெதுவா அவளே சீரா பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தா. அவ தலைய வாஷ் பண்ணிக்கிட்டே திரும்பி பார்க்கறா. அவருடைய தகப்பன் கையில சவர கத்தியோட நிக்கிறாரு. "என்னப்பா?" அப்படின்னு அவ கேட்கும்போது, "இந்த ஊர காப்பாத்த சாமுராய்லாம் வந்துட்டு இருக்காங்க. சாமுராய்ங்கள பத்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாது. அவங்களோ எல்லாரும் பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க. நீயும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க. அந்த சாமுராய்கள்ல யாராவது ஒருத்தரு நீ